Hello friends, welcome to Flavours. இன்னைக்கு நம்ம கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்ச ஆப்பிள் ஜாம் ரெசிபி எப்படி வீட்லயே ரெடி பண்றது அப்படி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த ஆப்பிள் ஜாம்ல நம்ம எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸோ ஆர்டிஃபிஷியல் கலர்ஸோ எதுவும் ஆட் பண்ண போறதில்ல. ஸோ ரொம்பவே ஹெல்தியான வழியில தான் பண்ண போறோம். உங்க கிட்ஸ்க்கு கண்டிப்பா பிடிக்கும், செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஃபர்ஸ்ட் நம்ம ஆப்பிள் ஜாம் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னதெல்லாம்னு பார்த்துடலாம். நான் இன்னைக்கு 3 மீடியம் சைஸ் ஆப்பிள் எடுத்து வச்சுருப்பேன். இதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருப்பேன். அதுக்கு கூடவே ஒரு பெரிய பீட்ரூட்டில் பாதி எடுத்து தோல்லாம் சீவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருப்பேன். நீங்கள் சின்ன பீட்ரூட்டாக இருந்தால் ஒரு பீட்ரூட் ஹோலாக எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பீட்ரூட் தான் நம்மளோட ஜாமுக்கு நல்ல நிறத்தை கொடுக்க போகுது. இப்போ நம்ம எல்லா பழங்கள் காய்கறிகள் எல்லாத்தையுமே நடுவில் இருக்கிற சீட் பார்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்துக்கலாம். ஆப்பிளோட தோலோடே நம்ம சேர்த்துக்கலாம். தோல் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம இன்னைக்கு பீட்ரூட் ஆட் பண்ணுறதுனால நம்மளோட ஜாமுக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும். அதோட ஆர்டிஃபிஷியல் கலர்ஸும் நம்ம ஆட் பண்ண வேண்டாம். பீட்ரூட் ஆட் பண்ணுறதுனால ஸ்மெல் எதுவும் வராது. ஜாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளோட ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இனி இதை வேக வச்சிடலாம். அதுக்கு ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணியை சுட வச்சுருந்தேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு. இனி இந்த இட்லி தட்டில் நம்ம நறுக்கி வச்சுருந்த பழம் காய் எல்லாத்தையும் சேர்த்து வேக விட்டுடலாம். உங்ககிட்ட ஸ்டீமர் இருந்துச்சுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இனி இதை மூடி போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். மீடியம் ஹீட்டில் வேக வச்சுக்கோங்க. இப்போ 10 மினிட்ஸ் ஆகுது. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, அந்த பழங்களோட கலரே மாறிடுச்சு. நல்ல வந்திருக்கு. ஸோ 5 மினிட்ஸ்ல ஆப்பிள் குக் ஆயிரும். நமக்கு பீட்ரூட் வேகிறதுக்கு தான் ஒரு 10 மினிட்ஸ் எடுக்கும். அதனால டோட்டலாக 10 மினிட்ஸ் வேக வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். இனி இதை நல்லா ஆற விட்டுடுங்க. ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு மிக்சர் ஜாரில் எல்லாத்தையும் எடுத்துடலாம். இனி இதில் தண்ணி சேர்க்காம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இனி நமக்கு ஃபைன் பேஸ்ட் கிடைக்கிறதுக்காக ஒரு வாட்டி ஜல்லடையில் கொட்டி நல்லா வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஃபைன் பேஸ்ட் கீழே வந்துடும். பாருங்கள், அந்த திருன்னு இருக்கிறதெல்லாம் மேலேயே தங்கிடுச்சு. இப்போ நமக்கு ஃபைன் பேஸ்ட் கிடச்சிருக்கு. இனி நம்ம ஜாம் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவு கீ சேர்த்துக்கலாம். கீ உருகுனதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் இருக்க லைட்டாக அந்த பச்சை வாசனை இருக்கும். நம்ம நெய்யில் நல்லா வதக்கும் போது அந்த பச்சை வாசனை எல்லாமே போயிடும். இது கொஞ்சம் திக்காக இருக்குது. இந்த டைமில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு டோட்டலாக 1 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன். சுகர் ஒரேடியாக சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு உங்களோட ஸ்வீட்னஸ் பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு எடுத்துக்கிற ஆப்பிள் சுத்தமாக இனிப்பே இல்லை. அதனால நான் 1 கப் அளவு வரைக்கும் சேர்த்துருக்குறேன். நீங்கள் எடுத்துக்கிற ஆப்பிள் நல்லா ஸ்வீட்னஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு 3/4 கப் அளவு சேர்த்தா போதும், கரெக்டாக இருக்கும். இதை மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. சுகர் நல்லா மெல்ட் ஆன உடனே நமக்கு ஜாம் கன்சிஸ்டன்சி வந்துடும். நம்ம அரைக்கும் போது தண்ணி எதுவும் சேர்க்கல, அதனால சீக்கிரமே ஜாம் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்லா திக்காகி ஜாம் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இந்த டைமில் ஒரு 1/2 லெமனை பிழிஞ்சு சாறு எடுத்து வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நம்மளோட ஜாமுக்கு நல்ல ஒரு புளிப்பு சுவை கொடுக்கும். அதோட கெட்டு போகாமலும் இருக்கும் ஜாம். அதுக்காக தான் ஆட் பண்ணுறோம். இதை எல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஜாமோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும் அப்படின்னா, எடுத்து நம்ம இந்த மாதிரி ஊற்றி பார்த்தோன்னா ரிப்பனாக வரும். பாருங்கள், அப்படி மடிப்பாக வருது பார்த்தீங்களா? இதுதான் ஜாமோட கரெக்டான கன்சிஸ்டன்சி. இது ஆறுனதும் இன்னும் கொஞ்சம் திக்காகும். அதனால இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதும் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நிறைய நாளைக்கு கெடாமல் இருக்கும். இந்த மாதிரி ப்ரெட்டில் நம்ம
ஸ்ப்ரெட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படியே கடைகளில் வாங்குற ஜாம் மாதிரியே இருக்கும். பட் ரொம்ப ஹெல்தி. நம்ம ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல, ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ணல. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குல்ல. ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் சொல்லுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.